வெல்கம் டு டெக் கேட்ச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட நிறைய பையர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் இருப்பாங்க. பேஸ்ட் ஆன் த சேல்ஸ் டேட் அவங்களோட டியூ டேட் வந்து டிஃபர் ஆகும். அந்த டியூ டேட்டை வச்சு நம்ம ஃபாலோ அப்ஸ் பண்ணணும். எதர் அவங்களோடது ஓவர் டியூ ஆயிடுச்சா இல்லையா, இன்னும் ஓவர் டியூ ஆனா எத்தனை டேஸ் ஓவர் டியூல இருக்கு, இல்ல இன்னும் ஓவர் டியூ ஆகல, டியூ ஆக போகுதுன்னா இன்னும் எத்தனை டேஸ் ரிமைனிங் இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இதுக்கு கலர் வெரைட்டிஸ் கொடுக்க போறோம். மீன்ஸ் ஓவர் டியூ ஆனிச்சுன்னா அதுக்கு ரெட் கலர் கொடுக்க போறோம். இன்னைக்குதான் டியூ ஆகுது அப்படின்னா டுடேனா கிரீன் கலர் கொடுக்க போறோம். இல்ல இன்னும் டேஸ் ரிமைனிங் இருக்குன்னா ப்ளூ கலர் கொடுக்க போறோம். சோ அந்த கஸ்டம்ஸ் ஃபார்முலா எப்படி அடிக்கிறது, ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றதுன்றத செக் பண்ணலாம். வாங்க ஃபார்முலாக்குள்ள போவோம். நம்ம ஈக்குவல் டு டுடே அப்ளை பண்ணிக்கலாம், மைனஸ் டியூ டேட். உங்களுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். கஸ்டம்ஸ் அப்ளை பண்றது மட்டும்தான் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும். பாருங்க, பண்ணிட்டு Ctrl 1 கொடுத்தா டேட்டா ஃபார்மேட்டிங் செல்ஸ் ஓபன் ஆயிடும். கஸ்டம்ஸ்ல போயிட்டு நம்மளுக்கு டேட் மந்த் இயர்ல இருக்கு. நம்ம கஸ்டம்ஸ் ஃபார்மேட் அப்ளை பண்ண போறோம். இப்போ பாருங்க, ரெட், இங்க டேஸ் மென்ஷன் ஆகும். அதுக்கு என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போறோம்னா days overdue semicolon. next blue கொடுக்க போறோம், days remaining. next green கொடுக்க போறோம், today. Enter. பாருங்க, இன்னையான டேட்டை வச்சு உங்களுக்கு ஈஸியா ஓவர் டியூஸா ஷோ பண்ணுது. இந்த கலர் வெரைட்டிஸ்ல இதை வச்சு நீங்க ஈஸியா ஓவர் டியூஸா ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க இத பார்த்தது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இந்த ஃபார்முலா ஃப்ளூவெண்டா அப்ளை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் பிராக்டிசிங். பார்த்துட்டு விட்டுறாதீங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது புரியும். டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ஃபார்முலாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.